ஜல்லிக்கட்டை நடத்த மத்திய அரசு அவசர சட்டத்தை பிறப்பித்தால் அதற்கு நிரந்தர தடை விதிக்கப்பட வாய்ப்புள்ளதாக தமிழக பாரதிய ஜனதா தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் இதனை கூறினார். ஏன் மத்திய அரசு அவசர சட்டத்தை இந்த முறை கொண்டு வரவில்லை என்றால், இந்த முறை கொண்டு வந்தால் நிரந்தரமாக ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு தீர்வு கிடையாது, நிரந்தர தடை வந்துவிடும் என்று சட்ட வல்லுநர்கள், அட்டார்னி ஜெனரல் போன்றவர்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். நமது நோக்கம் நிரந்தரமான தடையை நீக்கி அடுத்த ஆண்டு பல வித சக்தியோடு இன்னும் பல்வகை மகிழ்ச்சியோடு ஜல்லிக்கட்டு நடைபெற வேண்டும் என்பதை நெடுங்கால திட்டமாக பாரதிய ஜனதா கட்சி வைத்திருக்கிறது.